இந்த இயக்கத்திற்கு கடினமாக உழைத்த காரணத்தினாலே, இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினாலே இங்க இருக்கின்ற நிர்வாகிகள், இங்க இருக்கின்ற பொதுமக்கள், கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் என்னை ஏற்றுக்கொண்டு கட்சியுடைய பொதுச் செயலாளர், நாட்டுடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. இன்றைக்கும் ஸ்டாலின் என்ன பேசுறாரு? கூட்டத்தில் போனா நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன். உங்க அப்பா பேரை சொல்லிதான் உனக்கே தெரியுது. உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. அப்படித்தானே? கூட்டத்தில் அப்படித்தானே பேசுறாரு. என்ன பேசுறாரு? திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் அப்படின்னு பேசிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். நான் யார் தெரியுமாங்கிறார். யார் தெரியும்? நீயே அடையாளம் காட்டுற மக்களுக்கு. யாரு இவரு? அடையாளம் காட்டி தான் மக்களுக்கே தெரியுது ஸ்டாலின் யாருன்னு. ஸ்டாலின் அவர்களே, எங்களை போல் கடினப்பட்டு உழைத்து ஒரு பதவிக்கு வருவது எவ்வளவு கடினம் என்பதை உணருங்கள். எந்த உழைப்புமே கொடுக்காம ஒப்பா அடையாளத்தில் நீங்க முதலமைச்சரானீங்க, நீ திமுக கட்சி தலைவரானீங்க, நீங்க எங்களை பத்தி பேசலாமா? நீங்க உழைக்காதவர்களுக்கு இவ்வளவு தில்லு திராணி இருந்தா, உழைத்து வருகின்றவருக்கு எவ்வளவு தில்லு திராணி தெம்பு தகரீபு இருக்கும். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார், திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, நான் இரவில் கண்மூடி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது எங்க கட்சிக்காரனால என்ன பிரச்சனை வந்து விடுமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன்னு ஒரு முதலமைச்சர் பொதுக்குழு பேசுறார். நீ கட்சிக்காரனையே கட்டிக்காக முடியல, நாட்டு மக்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கும் ஸ்டாலின் என்ன பேசுறாரு? கூட்டத்தில் போனா நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன். உங்க அப்பா பேரை சொல்லிதான் உனக்கே தெரியுது. உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. தன்னை விமர்சனம் செய்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓசூரில் சுற்றுப்பயணத்தின் போது பதிலடி கொடுத்துள்ளார். ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்ட் விடுறாரு. முதலமைச்சர் ஆக முடியும் அண்ணா திமுக கட்சியில மட்டும்தான். வேற எந்த கட்சியிலாவது ஆக முடியுமா? ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரை போல அம்மா பேரை சொல்லி அவர் போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும். நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் தொண்டேன், கீழே இருந்தா மேல வந்து பல கூட்டத்தில் சொல்லிட்டேன். கீழே இங்க இருக்கின்றவரை போல எங்களுடைய தலைவர் பேச்சை கேட்டு படிப்படியா உயர்ந்து இங்க வந்திருக்கிறேன். நான் பல கூட்டத்தில் சொல்லியாச்சு. நான் தலைவர் என்று எப்போதுமே சொன்னது கிடையாது. எல்லா தொலைக்காட்சியில் நீங்க பாருங்க, பல்வேறு கூட்டத்தில் பேசிய பேச்செல்லாம் கேளுங்க. ஏன்னா அவர் கேட்கறதுக்கும் எப்போ கேட்டதும் கிடையாது. அவரு மற்ற சொல்வதும் கேட்க மாட்டாரு, தனக்கும் கிடையாது. அது வேண்டாம், தப்பா போயிரு, வேண்டாம். அதிகமா பேசினா அவர் வேற விமர்சனம் பண்ணா நீ ஒருமையில பேசினான்னு சொல்லுவார். ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து நாங்க பேசுவதை கவனிங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வந்த பாதை வேற, நாங்க வந்த பாதை வேற. நீங்க வரும்போது உங்க அப்பா முதலமைச்சர் இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவர் இருந்தாரு, அழகா சீட்டு கொடுத்தாரு. உங்க அப்பாவுடைய செல்வாக்குல நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, மந்திரி ஆனீங்க, துணை முதலமைச்சர் ஆனீங்க, திமுக தலைவர் ஆனீங்க. உங்களுடைய பாதை வேற. எங்களாட்டம் இங்க இருக்கிறவங்களாட்டம் உங்களை போல நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு கிளை செயலாளர் இருந்து, ஒன்றிய பொறுப்பு இருந்து, மாவட்ட பொறுப்பு இருந்து, மாநில பொறுப்பு இருந்து, எம்எல்ஏ இருந்து, எம்பி இருந்து, மந்திரி